ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர், பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், காங்கிரஸ் ஒரு வழியா 28 சீட்டு வாங்கிட்டாங்க. இப்படி காங்கிரஸ் கட்சியினர் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்களா? 28 சீட்டில் மகிழ்ச்சியாக தான் இருக்கணும். 28 கடந்த சீட்டு முறையோட கூட வாங்கிட்டீங்கல்ல? 28 சீட்டு வாங்கிட்டோம். ஒரு பிரச்சனை ஆகிடும்னு நினச்சது, பிரச்சனை ஆகாமல் முடிஞ்சது ஒரு பெரிய ரிலீஃபு. இல்லாட்டா இது தமிழ்நாட்டுக்கு நல்ல இந்த எவ்வளோ சீட்டுங்கிறதோட முக்கியம் இல்லை. இப்போ 2 பேரும் ஒரே சித்தாந்தத்தோடு இருக்கிறவங்க, 2 பேரும் வேறு வேறு இடத்துல நின்றுருந்தால் ஓட்டு பிரிஞ்சிருக்கும். ஸோ மற்றவங்களுக்கு கொண்டாட்டமாக இருந்திருக்கும். அது நடக்காமல் 2 சைடும் பேசி ஒரு மாதிரி சுமூகமாக முடித்தது ஒரு நல்ல விஷயம். நல்ல விஷயம்தான் சொல்கிறீங்க. திமுக கூட்டணியை பொறுத்தவரையும் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அவர் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே எங்கள் கூட்டணி ஹவுஸ்ஃபுல்னு சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ ஓபிஎஸ் திமுகலேயே ஜாயின் பண்ணிட்டாரு, தேமுதிக வந்திருக்கிறாங்க. இப்படின்னு பலர் சேர்ந்துருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த எப்படி பார்க்குறது? ஏற்கனவே இருக்க கூட்டணிக்கெல்லாம் இது சரியாக பிரித்து கொடுத்து அவங்கள திருப்திப்படுத்திட முடியுமா? ஏன்னா இப்போ வரவங்களுக்கும் சீட்டு கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும், கரெக்டாக இருக்குமா? இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது இன்னொரு கட்சி. அது உங்கள் கூட்டணி பட் அது அவங்க தனி கட்சி. மற்றவங்க கட்சியை பற்றி பேசுகிறது தவறு. ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் அவர்களால் வேறு எங்கேயும் போக முடியல. அவர் பாவம் என்னெல்லாமோ ட்ரை பண்ணிட்டார். 4 வாட்டி போய் அமித்ஷா பார்த்துட்டு வந்தார். எப்படி நான் கௌரவர் மாதிரி பாண்டவர் கிருஷ்ணன் கேட்டானே 5 கிராமம் கொடுங்கிற மாதிரி கேட்டு பார்த்தாரு. எதுக்குமே வழி இல்லைன்னப்போ எப்படியாவது அவரோட அரசியல் வாழ்க்கையை தக்க வச்சுக்கணும். அவர் பையன் ஒரு வாட்டி தேனியில் எம்பியாக இருந்தவர். அவர் பையனுக்கு ஏதாவது ஒரு கட்சியில் இடம் பிடிக்கணுங்கிறதுக்காக அவர் போய் திமுகவில் சேர்ந்துருக்கிறார். அவருக்கு வேறு வழி இல்லாமல் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன வேணால் அனலைஸ் பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணலாம். 2 வாட்டிக்கு மேலே முதலமைச்சராக இருந்தவர் இன்னொரு கட்சிக்கு போய் சேர்றதுங்கிறது அவருக்கே எவ்வளோ தூரம் ஒரு 2 ஸ்டெப்புக்கு இறங்கி வந்த மாதிரி தான். இப்போ தேமுதிக வரவுங்கிறது ஒரு ப்ளஸ் தான் இந்தியா கூட்டணிக்கு. அது எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு தமிழ்நாட்டில் எப்படி யார் யாருக்கு எந்த நுணுக்கமாக சவுத்தில் எப்படி இருக்கும், ஒரு 10 சீட்டு வருமா 15 சீட்டு வருமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. அது திமுக எடுத்த முடிவு, திமுககாரங்க தான் பேசணும். இப்போ காங்கிரஸை பொறுத்தவரை ஒரு விஷயம் சொல்கிறாங்க, சீட்டு இவங்க அதிகம் வாங்கும்போதெல்லாம் ரொம்ப குறைவான சீட்டு ஜெயிக்கிறாங்க, திமுக கூட்டணியும் தோத்துருது. பாதிக்கு பாதி நின்று 1980 எம்பி சுப்பிரமணியம் இந்த கான்செப்டில் பெரிய தோல்வி கண்டுச்சு. 2011 63 சீட்டு வாங்கி வெறும் 5 சீட்டு தான். இது பாருங்கள், இன்னொரு விஷயம் நம்ம பேசுறச்ச இந்த வாட்டி இது ஒரு சித்தாந்த போர். பிஜேபி உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சித்தாந்தம். நீங்கள் சொன்ன காலத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஒரு சைடும் கலைஞர் ஒரு சைடும் ஒரு ஆளுமை இருந்தது. அதுக்கப்புறம் கலைஞரும் ஜெயலலிதாவும் 2 ஆளுமை இருந்தது. இப்போ 2மே கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் போன ஒரு 5, 6, 7, 8 வருஷமாக இருக்கிறது ஸ்டாலின் சார் மட்டும்தான். அவருக்கு நிகராக ஆப்போசிஷனில் யாரும் கிடையாது. தமிழ்நாடு ஓட்டு போடுறது ஒரு சீஃப் மினிஸ்டருக்குன்னு தான் ஓட்டு போடுவாங்களே தவிர ஒரு கேண்டிடேட்டும் பார்த்து ஓட்டு போடுறதுங்கிறது கம்மி. ஒரு பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டு தான். அதில் இந்த வாட்டி 3 பேர் போட்டியில் இருக்காங்க. ஒன்று ஸ்டாலின், இன்னொன்று விஜய், 3வது எடப்பாடி. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் ஒரு பெரிய அளவில் முன்னணியில் இருக்கிறார். அதனால் இந்தியா கூட்டணிங்கிறது, இங்கே செக்குலர் ப்ரோக்ரெசிவ் அலையன்ஸுங்கிறது மகத்தான வெற்றி, வரலாறு காணாத அளவு வெற்றி. திமுகவோட ஹிஸ்ட்ரியிலே முதல் வாட்டி சக்ஸஸிவாக 2 வாட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுற பெருமை ஸ்டாலினுக்கு போய் சேரும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லும்போது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கட்சியான அதிமுகவை 3வது இடத்துலையும், நேற்று தொடங்கின விஜயை 2வது இடத்துலையும் வருவாருங்கிறீங்க. நான் சொல்கிறது விஜய்ங்கிறது இல்லை, யார் சீஃப் மினிஸ்டராக இருக்கணும்னு எடுத்த சர்வேல விஜய் 2வது இடத்துல வராரு. அவ்வளோதான் நான் சொல்கிறேன். இதனால் தாவேக்காவுக்கு நிறைய ஓட்டு வருமானு ஒரு சர்வேல வரதையும் நீங்கள் கட்சியை கட்டமைச்சு அதை நீங்கள் ஓட்டாக கன்வெர்ட் பண்ணி சீட்டாக மாற்றுறதுங்கிறது வேறு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 8-15% வரைக்கும் வாங்குவாங்க. 8-15 வரைக்கும் போகலாம். ஏன்னா அர்பன் ஏரியாவில் நல்லா வாங்குவார். நான் எடுத்த சர்வேல எல்லாமே, நான் பார்த்த சர்வே எல்லாமே
சென்னையில் அதிமுகவே ரொம்ப 3வது இடத்துல இருக்குது, ரொம்ப பின்னணியில் இருக்குது. விஜய் தான் 2வது இடத்துல இருக்கார். சென்னையில், கோயம்புத்தூரில் இதெல்லாம் பெரிய பெரிய அர்பன் சீட்டு இருக்குது இல்லைங்களா, இந்த அர்பன் சீட்டில் எல்லாமே விஜய் முன்னணியில் இருக்கிறார். கமலுமே சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், கோயம்புத்தூரில் கொஞ்சம் நல்லா இருந்தார். ஓவரால் தமிழ்நாடு ரொம்ப அடி வாங்கினார். அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன். இது இந்த ஊர் மட்டும் கிடையாது. நீங்கள் எங்கெல்லாம் வந்து ஒரு 5 லட்சம் 10 லட்சம் பேருக்கு மேலே ஒரு டவுனுன்னு இருக்காங்களோ அங்கே எல்லாமே விஜய் 2வது இடத்துல இருக்கார். சர்வே எடுத்தா நான் திரும்பி சொல்கிறது, இனிமேல் அவர் கட்டமைப்பு போட்டு, கட்சி போட்டு, ஆள் போட்டு, கேண்டிடேட் போட்டு, பிரச்சாரம் இறங்கி இதெல்லாம் பல வேலை. இது வரைக்கும் அவர் தெருவில் பிரச்சாரத்துக்கே ஒன்றும் வரல. அதனால் அதெல்லாம் வேறு விஷயம். பிரச்சாரமே வரல, அதனால தான் 8ங்கிறேன். பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணி திருவாக வந்தார்னா 15-17 வரைக்கும் கூட வரலாம். இப்போ பிரச்சாரம் பண்ணுற மாதிரி பண்ணார்னா 8லேருந்து 10% மேலே வரமாட்டார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சார வேன், அம்மையார் ஜெயலலிதா, கலைஞர் மாதிரி ஒரு பிரச்சார வண்டியை எடுத்து தமிழ்நாடு ஃபுல்லாக அவர் போனார்னா 234 தொகுதியில் 160 170 தொகுதியை அடுத்த 2 மாதத்தில் அவர் பண்ணார்னா, இல்லை தேர்தலுக்கு முன்னாடி டெஃபினட்டாக 17-18% கூட வரலாம். பட் அவர் எப்படி பண்ணுவாருன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அது அவரோட கட்சியும் அவரோட மக்களும் சொல்ல வேண்டியது. இது வரைக்கும் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூட அவர் அட்டன் பண்ணல, அதனால் சொல்ல முடியாது. பட் இதுதான் இருக்கிற நிலைமை. இந்த இடத்துல இன்னொன்று, காங்கிரஸ் கட்சிக்கு திமுகவோட கூட்டணியில் இருந்தாலும் விஜய் குறித்து ஒரு வியப்பு, ஒரு அதிசயம், ஒரு நேர்மறை பார்வை இருக்கோ? நம்மளால் அது பாருங்கள், ரூமருக்கு நான் பதில் பேச முடியாது. இல்லை இப்போ உங்கள் காங்கிரஸ்காரங்க பலர் பேசுனதை வச்சு தான் நான் கேட்குறேன். நான் சொல்கிறேன், கட்சி ஒரு முடிவு எடுத்தாச்சு. பல பேர் பல விஷயங்கள் பேசினாங்க. சில தேவையான விஷயங்கள், சில தேவையற்ற விஷயங்கள் பேசினாங்க. எது தேவை, எது தேவையற்ற விஷயங்கிறது இப்போ நம்ம பேச வேண்டாம். இப்போ கட்சி தலைமை ஒரு முடிவு எடுத்தாச்சு. அந்த முடிவு பின்னாடி நம்ம தான் போகிறது தான் கட்சி கட்டுப்பாடு. இல்லை இப்போ முடிவு எடுத்தாலுமே ஜோதிமணி அவர்களுமே என்ன சொல்கிறாங்க, விஜய் 2வது இடத்துக்கு வருவார். அதாவது நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கீங்க, ஆனால் விஜயை பற்றி ஒரு பாசிட்டிவான விஷயத்தை பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. அது அவங்களோட தனிப்பட்ட கருத்து. ஜோதிமணி அவர்கள்னு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். பலர் வந்து பல பேர் காங்கிரஸ்காரங்க பலருமே விஜயை முக்கியத்துவம் கொடுக்கறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்களே. அப்படின்னு கிடையாது. நாங்கள் வந்து ட்ரெடிஷ்னலாக ஏடிஎம்கே மாதிரி முக்கியத்துவம் இருந்தது. ஜெயலலிதா தான் அந்த உறவுக்கு எடுத்துக்கிட்டாங்க. 2004 முன்னாடி ஜெயலலிதா வந்து சோனியா காந்தி அம்மையாரை கனாபினான்னு பேசி பேருக்கு எடுத்துக்கிட்டது ஏடிஎம்கே. இன்றைக்கும் நீங்கள் தொண்டர் லெவலில் பார்த்தீங்கன்னா அதிமுக தொண்டருக்கும் காங்கிரஸ் தொண்டருக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதை உடைச்ச ஒரே ஆள் ஜெயலலிதா தான். கடைசியில் கன்விக்ட் ஆகி போனாங்க அவங்க. நீங்கள் என்ன தான் பெரிய சீஃப் மினிஸ்டர்னு நீங்கள் சொன்னாலும் ஷீ இஸ் எ கன்விக்டட் கிரிமினல். சுப்ரீம் கோர்ட் பார்வையில் அவங்க ஒரு கன்விக்டட் கிரிமினல். எம்ஜிஆர் பீரியடப்போ இந்திரா காங்கிரஸ் ஏடிஎம்கே நல்ல அலைன்ஸ் இல்லை 84. நான் சொல்கிறேன், ஜெயலலிதா வந்து ராஜீவ்காந்தியோட பெரிய பெருந்தன்மையில் தான் இந்த அம்மையாரே ஜெயித்தாங்க 91. இல்லாட்டா இது ராஜீவ்காந்தி இல்லைன்னா இந்த அம்மா எங்கே ஜெயிக்குது? அந்த படுகொலையிலேருந்து தான், அந்த படுகொலையில் வந்த சிம்பத்தியில் தான் இந்த அம்மா ஜெயித்தாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, 89 மக்களவை தேர்தல் நடந்துச்சுல, அதுலேயே நாங்கள் ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்றிருந்தாங்க. அதெல்லாம் சும்மா கதைங்க. அப்போ ஏன் எங்களோட அலைன்ஸ் வரணும்? இனிமே ஆனது ஆயிடுச்சு. அந்த அம்மா நன்றியை மறந்துட்டாங்க, அந்த அம்மா போய் சேர்ந்துட்டாங்க. இனிமேல் அதை பற்றி பேசி யூஸ் கிடையாது. வரலாறில் காங்கிரஸுக்கும் அதிமுகவுக்கும் இந்த உறவு முடிஞ்சது செல்வி ஜெயலலிதானால தான். அவங்க சோனியா அம்மையாரை திட்டினது தான். இல்லை இப்போ இந்த எலெக்ஷன் முடிவில் ஏடிஎம்கே வந்து காணாமல் போயிடும், 2வது பெரிய கட்சிங்கள நிலையிலேருந்து போயிருங்கிற மாதிரி ஒரு பொதுவான கணிப்பு வருது. அந்த இடத்துல எனக்கு தெரியாது, எனக்கு அது சொல்லுமே. சீட்டு எவ்வளோ வரும், சீட்டில் அது காணாமல் போயிடுமான்னு எனக்கு தெரியாது. எடப்பாடியா விஜயான்னு கேட்கும்போது இன்னைக்கு விஜய் முன்னாடியில் இருக்கிறார். தனிப்பட்ட ஃபேஸ் வேல்யூ பார்க்கும்போது எப்படின்னு தெரியல, எனக்கு அது தெரியாது. அவ்வளோ தூரம் பெரிய அதிமுக கட்டாயப்புள்ள கட்சி, கட்டாயமும் இராணுவ டிசிப்ளின் உள்ள கட்சி அது. அதனால ஒரே எலெக்ஷனில் போயிடும் நான் நம்பலை. பட் பிஜேபி அதானே விரும்புது, ஏடிஎம்கே அழியணும் தானே விரும்புது. அது பிஜேபி எந்த இன்னைக்கு நிதிஷ்குமாரியாக்கு ஜோலியை முடிச்சு. ஆமாம், அது மாதிரி ஏடிஎம்கே ட்ரை பண்ணுதுன்னு தானே சொல்கிறாங்க. ஆமாம், அதே மாதிரி தான் ஒரிசாவில் நவீன் பட்நாயக்கு முடிச்சிச்சு, மகாராஷ்டிராவில் சிண்டே. ஆனால் தமிழ்நாடு வந்து
கேர்ஃபுல்லாக இருந்து ம். கரெக்டாக ஓட்டு போடலைன்னா பின்னாடி கொல்லை வாசலால் ம். உள்ளே வந்துடுவாங்க. ம். இப்போ இருக்கிற நயினார் நாகேந்திரன் கூட எங்கேருந்து கட்சி மாறினார்? இப்போ தமிழ்நாடு தேர்தலை பொறுத்தவரை இப்போ கூட்டணி எல்லாம் வைக்கும்போது டிஎம்கே யார் யாருக்கு சீட்டு தரும் எப்படி கொண்டு போவாங்கங்கிற மாதிரிலாம் ஒரு கான்செப்ட் வருது. இப்போ ராஜ்யசபா தந்தாங்க காங்கிரஸுக்கு. அவங்க கட்சியில் ஒரு திருச்சி சேர்ந்த ஒரு இளம் தோழருக்கு வந்து அந்த வாய்ப்பெல்லாம் கிடைத்தது. பலர் அந்த நேரத்தில் பேசுனது காங்கிரஸ் கட்சியிலே சீனியர் இல்லையா, இன்டலெக்சுவல் இல்லையா? ஏன்னா அவங்க அது கேட்டது வந்து இவர் நல்ல கேண்டிடேட், ராகுல் காந்தி தேர்ந்தெடுத்தவர், வடகிழக்கு மாகாணத்தில் நல்லா ஒர்க் பண்ணவர், ஆந்திராவில் வந்து ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அகெயின்ஸ்டாக அவங்க அக்கா காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணவர்னு இவருக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க. இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியை பற்றி ஒன்று சொல்கிறது, என்னங்க அந்த கட்சி வந்து ஏன் இன்டலெக்சுவல் ஃபோரமில் யாரும் இல்லையா? ராஜ்யசபாங்கிறதே கப்பன் சாசர் தான். ஒரு இன்டலெக்சுவலான ஆட்கள், ரைட்டர்ஸ், ஸ்பீக்கர்ஸு, ஒரு சாஃப்டாக ஒரு டீசெண்டாக டிக்னிட்டியாக பேசுகிற அனுபவம் வாய்ந்தவர்கள் உள்ளதான் ராஜ்யசபா. ஏன் அந்த மாதிரி நபர்கள் சீனியர்ஸ் யாருமே தமிழ்நாட்டிலேருந்து நான் காங்கிரஸ் திரும்பி சொல்கிறது என்னென்னா, முடிவெடுக்க வேண்டியது ராகுல் காந்தி, ம். கட்டுப்பட வேண்டியது எங்கள் பொறுப்பு. ஸோ அவர் அங்கே கொடுக்கணும்னு நினச்சாரு, கொடுத்தாரு. அதனால காங்கிரஸ் கட்சிக்கு ஜனநாயக கட்சின்னு ஒரு பேரும் உண்டுல்ல. இந்த கட்சியில் யார் வேணாலும் கருத்து சொல்ல, அது அதீத ஜனநாயகமே இருக்குங்கிற அது அளவுக்கு ரைட். ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்கிறாரு, 41 பேரை சந்தித்து ஒரு ஒப்பீனியன் கேட்டப்புறம் இதுக்கு மேலே பேசாதீங்கன்னு சொன்னப்புறம் பேசினா நல்லா இருக்காது. இப்போ இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு தங்கபாலு தலைமையில் அப்போ ஒரு கமிட்டி விஷயங்கள் போட்டபோது கூட உங்கள் பேர் அடிபட்டு இதாச்சு. பல காங்கிரஸ் தலைவர்கள் கூட இவரை ஏதாவது கமிட்டியில் போடணும், இவருக்கு ஒரு பேர் சேர்க்கணும்னு சொன்னாங்க. நேரடியாக மக்களை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் கேண்டிடேட் மாதிரி இல்லாமல் ராஜ்யசபா இந்த மாதிரி விஷயங்களை கூட உங்களுடைய பேர் வருவதில்லை, இல்லை நீங்கள் ஆர்வம் காட்டுவது இல்லையா? நான் எனக்கு எதுலேயும் ஆர்வம் கிடையாது. பர்சனலாக எனக்கு நான் போய் எனக்கு இது கொடு அது கொடுன்னு கேட்டதே கிடையாது. கட்சியாக பார்த்து என்னை வந்து மீடியா கமிட்டியில் தலைவராக போட்டாங்க. அது கட்சியாக கொடுத்த ஒரு பொறுப்பு. அதை நான் அந்த பொறுப்பை நான் செய்யணுன்னே தவிர, நான் போய் இந்த கட்சியிலையும் எனக்கு இந்த சீட்டை கொடுங்க, எனக்கு ராஜ்யசபா கொடுங்க, எனக்கு அசம்பிளி கொடுங்க. நீங்கள் கேட்கலைன்னாலும் உங்களை பயன்படுத்திக்கணும், ஒரு அசட்டாக பயன்படுத்தி. ஏன்னா அது கட்சி ஒரு பொருளாதார நிபுணராக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கலையா? நான் தான் நீங்கள் அதை லாபியே பண்ணுறது இல்லையோ? நான் லாபி பண்ணது கிடையாது. நீங்கள் முயற்சி பண்ணுறதே இல்லை? நான் முயற்சியே பண்ணது கிடையாது. சரி, அவங்க சொல்கிறது இல்லையா பேர் அந்த மாதிரி? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில் 2 வாட்டி தான் நான் டெல்லிக்கே போயிருக்கேன். நாங்கள் ஒரு டெல்லி கட்சி. ஸோ இதுக்கெல்லாம் டெல்லி தொடர்பு போகணும். நான் வாழ்க்கையில் 2 வாட்டி தான் டெல்லிக்கு போயிருக்கிறேன். நான் வந்தது என்னோட ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட்டுக்கு. என் கொள்கை இதுதான். இந்த கொள்கையை சொல்கிறதுக்கு தான் நான் வந்தேனே தவிர, எப்படியாவது ஒரு மினிஸ்டர் ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணுங்கிற ஒரு ஆசைக்காக நான் வந்தது கிடையாது. அதான் கேட்டதும் கிடையாது. இல்லை, அது ஒரு நல்ல ஒரு கட்சியில் சேரும் போதே இதை சேர்ந்து எப்படி செட்டில் ஆயிடணும், ஒரு எம்பி ஆயிடணும், மந்திரி ஆகணும்னு வருவதுங்கிறது ஒரு நல்ல நோக்கம் கிடையாது. ஆதாயத்தை நோக்கி வருவது. நீங்கள் அப்படி வரலை. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு டிமானிட்டைசேஷன் சைட்லேருந்து நாங்கள் ஊடகத்தளத்தில் உங்களை பார்த்துருக்கோம். அந்த பண மதிப்பிழப்பு குறித்து தொடர்ச்சியாக அரசினுடைய நோக்கத்தை அம்பலப்படுத்தியவர் வந்து நீங்கள் தான் அந்த நேரங்களில். அப்போ நான் நியூஸ் 18 இருந்தேன். அதெல்லாம் வேறு. அந்த நோக்கத்துக்காக நீங்கள் வரலை. இருந்தாலும் ஒரு ராஜ்யசபா மாதிரி இடத்துக்கு ஒரு அறிவுசார் தளத்தில் இயங்குறவங்களை அனுப்பணும்னு கூட யோசிக்கலையா? அது கட்சி எடுக்க வேண்டிய முடிவு. கட்சி என்ன முடிவு எடுத்தாலும் நம்ம கட்டுப்படணும். சரி, இப்போ சட்டமன்ற தேர்தலெலாம் வருது. இப்போ திமுக எப்பவுமே ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அதாவது அவங்க இப்போ சற்று பின்னடைவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் சிபிஎம் அல்லது காங்கிரஸ் கொடுப்பாங்க. இப்போ மதுரை எம்பி எலெக்ஷனில் எப்போவுமே காங்கிரஸ் கொடுத்துருவாங்க. ஏஜிஎஸ் ராம்பாபு இல்லைன்னா சிபிஎம் மோகன் மாதிரி அலைன்ஸ் கொடுத்துருவாங்க. அவங்க ஒரே ஒரு முறை தான் நின்று ஜெயிச்சாங்க. மூக்க அழகிரி மட்டும் தான் ஜெயிச்சார். அதுபோல் மேற்கு மண்டலத்துலையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சிபிஎம் இல்லாட்டி காங்கிரஸுக்கு கொடுப்பாங்க. கோயம்புத்தூர் அந்த மாதிரி சைடு, உங்கள் ஊர் சைடுமே அவங்க ஸ்ட்ராங்காக இருக்க டெல்டா பகுதி சென்னையில் காங்கிரஸ் நின்றுக்குவாங்க. இப்போ சென்னைக்குள்ளே திமுகவுக்கு கொஞ்சம் பின்னடைவான சில தொகுதிகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி நகர், மயிலாப்பூர், ஆர்கே நகர் மாதிரி சில பகுதியில் வரும். இப்போ கொஞ்சம் அங்கே கடந்த முறையெல்லாம் திமுக தான் ஜெயிச்சிச்சு. இப்போ மயிலாப்பூர் தொகுதி நீங்கள் அலைன்ஸில் இருக்கீங்க. ஒரு மயிலாப்பூரில் இப்போ பிராமின் அப்பீஸ்மெண்ட் வேணும்னு திமுக நினைக்கிறது எல்லாருக்கும் தெரியுது. எஸ்வி சேகர் போன்றவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி செய்திகள் வருது. எதுவுமே உறுதியாகலை, நம்மளாம் சொல்ல முடியாது. மயிலாப்பூர் மாதிரி தொகுதியில் உங்களை திமுக காங்கிரஸ் நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் கான்செப்ட் இருக்கா? இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அது மாதிரி கான்செப்ட் ஒன்றும் தான். திமுகலேருந்தும் என்கிட்ட யாரும் பேசலை, காங்கிரஸ்லேருந்தும் என்கிட்ட யாரும் சொல்லலை. ஏன்னா திமுக பொறுத்தவரை 2 விஷயம். இப்போ ஏடிஎம்கே என்ன செஞ்சாலும் ஈஸியாகிடும், திமுகவுக்கு தான் பிரச்சனையாகும். திமுகனா பிராமினை நிப்பாட்டினாலுமே அங்கே இஷ்யூ ஆகும். இப்போ ஏடிஎம்கே வந்து பிராமினையும் நிப்பாட்டுவாங்க, நான் பிராமினை நிப்பாட்டுவாங்க. ஜெயலலிதாவை என்ன செஞ்சாலும் யாரும் சொல்ல மாட்டாங்க. திமுகவை தான் எல்லா விமர்சனம் வரும். இப்போ மயிலாப்பூருங்கிறப்ப
மேக்ஸிமம் அங்கே வந்து கொஞ்சம் ஏடிஎம்கே பிஜேபிக்கு ஃபேவராக இருப்பாங்க. காரணம் அங்கே மெஜாரிட்டி பிராமின்ஸ் இருக்கிறதுனால. இல்லை, அது தவறு. பிராமணன் வந்து அங்கே 3வது ஃபிஷர்மேன் தான் அதிகமா. கிறிஸ்டியன் ஃபிஷர்மேன் தலித் தான் அதிகம். 2வது கிறிஸ்துவ கேத்தலிக்கு, 3வது தான் பிராமணர்கள். பட் பிராமணர்கள் வந்து ஓக்கலாக இருக்கிறதுனால ஓட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு அவுட் சைஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. பிராமண இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது மயிலாப்பூர் சீட்டில் ரொம்ப ஜாஸ்தி. அதனாலேயே திமுகவுக்கு கொஞ்சம் பின்னடைவாக இருக்கும்னு பொதுவாக போன வாட்டி திமுக தானே ஜெயிச்சது. போன முறை ஜெயிச்சிட்டாங்க. போன முறை தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவர் வெற்றி பெற்றார், திமுக வெற்றி பெற்றது. இப்போ இந்த முறை எப்படியும் காங்கிரஸுக்கு இப்போ மயிலாப்பூரை காங்கிரஸ் கொடுத்தா காங்கிரஸுக்கு ஒரு சென்னைக்குள்ளே காங்கிரஸுக்கு சீட்டு கிடைக்கிறது பெரிய விஷயம். வேளச்சேரி எங்கள் தொகுதி, எங்கள் எம்எல்ஏ தான் இருக்கிறோம். ஹசன் மௌலானான்னு எங்கள் எம்எல்ஏ தான் இருக்கார். இல்லை, மயிலாப்பூரில் ஆனந்த் சீனிவாசன் அப்படிங்கிற மாதிரி எதுவும் எதிர்பார்க்க வாய்ப்பு இருக்கா? நான் கேட்கல. நீங்கள் கேட்கல? என்கிட்ட இது வரைக்கும் யாரும் சொல்லலை. இது ஏன் வருதுன்னா, எஸ்வி சேகர் கேட்குறாரு, எஸ்வி சேகர் மகனுக்கு கேட்குறாங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் தொடர்ச்சியாக வருது. நீங்களே கேட்டிருப்பீங்க. எனக்கு தெரியும், கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஒன்றும் மைத்ரேனும் கேட்குறாரு. மைத்ரேன்னு கேட்குறேன். இப்போ அவங்க 2 பேரையும் அவங்க நிப்பாட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு பொதுவான பொலிட்டிக்கல் அப்சர்வராக நான் பார்க்குறது விமர்சனம் எப்படி வரும்? மைத்ரேன்னு ஒரு ஆர்எஸ்எஸ்காரரு, ஜெயலலிதா அம்மையார்ட்ட இருந்தவர். பாஜக திமுகவுடன் கூட்டணி வச்சப்போ மைத்ரேன்னு சொன்னது, பாஜக போய் திமுகவுடைய கூட்டணி வைக்குதுன்னு சொல்லிட்டு விலகி ஏடிஎம்கே வந்தவர். அவர் அந்த அளவுக்கு திமுக எதிர்ப்புடையவர். அவருக்கு மயிலாப்பூரில் சீட்டு தராங்க அப்படிங்கிறதும், எஸ்வி சேகர் கடுமையான திராவிட எதிர்ப்புடையவர். எல்லாருக்கும் தெரியும், பெரியார் எதிர்ப்பு திராவிட எதிர்ப்புங்கிறது அவருடைய அடையாளம். அவரும் ஒரு ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி உடையவர். 2 ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜிக்காரங்க ஒரு திமுக சார்பில் உதயசூரியனில் போட்டி போடுறதுக்கும், நீங்கள் திராவிட மாடலோட நெருக்கமாக இருக்கீங்க, அவங்க கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறீங்க, உங்களை போன்றவர்கள் நின்னாங்கன்னா திமுகவுக்கு நெருக்கமான பெரியாரிஸ்டுகளுக்கும் மன நெருடலாக இருக்காது. இவர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் இல்லைங்கிற அடிப்படையில் வாக்கு விடும். யாருமே நான் ஆர்எஸ்எஸ்காரன்னு என்ன பேச முடியும். ஆமாம், இல்லை, திமுக காரங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு பிரச்சாரம் செய்யறதுக்கு பிரச்சனை இருக்காதுல்ல. இப்போ எஸ்வி சேகருக்கு பிரச்சாரம் செய்ய திராவிட கழகம் பிரச்சாரம் செய்ய முடியுமா? எஸ்வி சேகருக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி பெரியாரிஸ்டுகள் பண்ணுறது. எனக்கு யாரும் எதிரியும் கிடையாது. பட் அதெல்லாம் இஃப்ஸ் அண்ட் பட்ஸுங்கிறது நிறைய இருக்குது. அதனால் இதில் வந்து முடிவெடுக்க வேண்டியது முதல்ல திமுக அது காங்கிரஸுக்கு விட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் காங்கிரஸில் என்னோட அனுபவப்பட்டவங்கள்லாம் இருக்காங்க. காங்கிரஸில் எனக்கு ஒதுக்கினா பார்ப்போம். ராஜ்யசபாவுக்கு உங்கள் பேர் அடிபடுன்னு பல நாட்களாக பேசப்பட்டு வந்தது. நாங்கள் ஊடகத்தளத்தில் வர்றதுனால அதை கேட்குறோம். இவர் கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. உங்கள் பேர் வராது, நீங்களும் அது பெருசாக எதிர்பார்க்க மாட்டீங்க. இப்போ மயிலாப்பூர், இப்போ ஒரு டிஎம்கே காங்கிரஸ் அலைன்ஸ் இருக்கிற நேரத்தில் ஒரு மயிலாப்பூர் மாதிரி எஸ்வி சேகர் இவங்களுக்கு கொடுக்குறதுக்கு மேலே ஆனந்த் சீனிவாசர் கொடுத்தா கட்சிக்குள்ளே எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்குது. பட் உங்கள் தரப்பில் இருந்து நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல, உங்கள் கட்சி என்ன நினைக்குதுன்னு தெரியல. இதெல்லாத்தையும் பொறுத்தா முடிவு செய்ய முடியும். எங்கள் கட்சியும் முடிவு பண்ணணும், திமுகவும் முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். ஆனால் நான் கேட்கலைங்கிறது தான் உண்மை. நீங்கள் கேட்கல, நானாக போய் ஒருவேளை ஒரு மயிலாப்பூரில் நீங்கள் நில்லுங்களேன், கூட்டணிக்கு சார்பாக எல்லாரும் விரும்புகிறாங்க அப்படின்னா அது நீங்கள் வந்து எங்கள் கட்சி தலைமையும் செல்லப்பிரந்தகையும் ஸ்டாலின் சாரும் சொன்னால் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம். பட் நானாக போய் கேட்குறதுங்கிறது வாய்ப்பில்லை. பார்ப்போம் இது எப்படி போகுது என்னங்கிறதுலாம். நான் இது வரைக்கும் எனக்கு இது கொடுன்னு யார்ட்டையும் போய் நின்னதும் கிடையாது, கேட்கவும் மாட்டேன். பார்ப்போம். ஒரு உங்கள்கிட்ட பெரும்பாலும் உங்கள்கிட்ட ஜியோ பாலிட்டிக்ஸும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் தான் எடுப்பேன். அரசியல் தொடர்பாகவும் எடுத்திருக்கேன். ஒரு தங்கப்பாலோ ஏதோ ஒரு இஷ்யூ வந்தப்போ உங்கள்கிட்ட பயங்கர அனல் பிறகு விவாதம்லாம் நடந்தது. அதனால் இந்த தேர்தல் சமயத்தில் இது எப்படி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இந்த அரசியல் எப்படி அணுகுறீங்க அப்படிங்கிறது குறித்தும் பல்வேறு விஷயங்கள் எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி.